டிசம்பர் 19, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord is thinking of you, He will bless you. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நெகேமியா chapter 13 verse 21. என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் நம்மை நினைத்தருள வேண்டுமென நாம் எதையோ செய்கிறோம். எப்படியாகிலும் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும் என்று பல வழிகளில் பிரயாசப்பட்டு அவருக்கு பிரியமானதையெல்லாம் செய்கிறோம். முடிவில் அந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து நாம் எதிர்பார்த்த நன்மை பெற்று கொள்ளாத போது நாம் ஏமாற்றம் அடைகிறோம், விரக்தி அடைகிறோம். நாம் அவர்களுக்காக பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீண் என்று சலிப்படைகிறோம். ஆனால் கர்த்தர் மனிதனைப் போல அல்ல, தம் பிள்ளைகளின் வாஞ்சையையும் தாகத்தையும் நிறைவேற்றுகிறவர். தம் பிள்ளைகளுடைய பக்தியையும் ஜெப ஜீவியத்தையும் அவர்கள் தனக்காக செய்கிற ஊழியங்களையும் கண்ணோக்கி ஆசீர்வதிக்கிறவர். அவர் மனிதரைப் போல மனம் மாறுகிறவர் அல்ல. கர்த்தர் கட்டாயம் உங்களை நினைத்தருளுவார். Remember me with favor, oh my God. My dear brothers and sisters, we do anything to make a man think of us. In any case, we strive in many ways to get good from him and do whatever is pleasing to him. In the end, we get disappointed when we don't get the expected benefit from that particular person. We are frustrated. We are fed up that all our efforts for them are in vain. But God is not like man. He who fulfills the desires and thirst of his children. He who sees and blesses the devotion of prayer life and his children and the services they do for him. He is not changeable like a man. The Lord is always thinking of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் ஆண்டவர, நீ தந்த தம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவர அந்த பிள்ளைகளை நன்மை உண்டாகும்படியாக நீ நினைத்தருளுகிறதான கிருபையிலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா, கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வேளையிலும் என்னோட கூட இணைந்து அப்பா ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவர்கள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ இந்த நாளிலும் ஆண்டவர் அவர்கள் எதெல்லாம் அவர்களுக்கு தேவையோ ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து அவர்களுக்கு நன்மையுண்டாக அதை நீ தந்தவளை ஆசீர்வதிக்கிற கிருபையிலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒரு விசையாக நினைத்து பார்ப்பீராக அப்பா. அப்பாவுடைய அழுகையெல்லாம் நீ நினைத்து பார்ப்பீராக. அவர்கள் இதுவரைக்கும் கண்ட ஆண்டவரே அந்த பிரயாசங்களை எல்லாம் நீ நினைத்து பார்ப்பீராக ராஜா. அவர்கள் மனிதனை நம்பி ஏமாந்து போனது போதும், இப்பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் எல்லா மனிதர்களும் ஆண்டவரை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் என்றென்றும் கைவிடாத கர்த்தராவே உம்மை ஆண்டவரை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். என் தேவன் நீர் அவர்களுக்கு நன்மையுண்டாகும்படியாக அவருடைய வாழ்விலே அப்பா அவர்கள் எதிர்காலத்திலே அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் அவளை நினைத்து பார்த்தரலும். அவளை ஒரு விசையாக நீ நினைத்து பார்த்த விடமா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை அப்பா அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவரை ஒரு விஷயமாக நினைத்து பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே, சோர்வோடு ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மை உண்டாக ஆண்டவர் நீர் அவளை நினைத்தரலும். ஒரு விசையாகலும் ஆண்டவரை நீ நினைத்தரலும். அவளுக்கு நீ நன்மையை செய்தருள்வீராக. அவளுடைய வாழ்வில் நன்மை அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனிதனை நம்பி அப்பா மனிதன்கிட்ட பல ஆண்டவரே காரியங்களை நம்பி அவனுடைய பேச்சுக்கு மயங்கி ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையை இழந்து
இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஒரு விசையாக கண்ணோக்கி பார்த்து அவளை நீ நினைத்து பார்த்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் திரும்பவுமாக உமக்குள்ளாக நீர் சேர்த்தரலும் அவருடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தரல விடமா செபிக்கிறோம். அவருடைய மனம் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த மனதிலே இருக்கிற அந்த அப்பா வெறுமையை நீர் அறிந்திருக்கிறாச்சா அப்பா, நீர் அந்த வெறுமையை ஆண்டவரே ஆனந்தமாய் நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். அவர்களுக்கு என்ற ஒரு வாழ்க்கையை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். நன்மை உண்டாக அப்பாவுடைய வாழ்க்கை நன்மை உண்டாக நீர் அவளை நினைத்து பார்ப்பீராக ஆண்டவரே. அவள் செய்த பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தருவீராக. கடந்த காலங்களை மறந்து கர்த்தருக்குள்ளாக புதிதாய் ஆண்டவரே அவள் வாழ்ந்து ஆண்டவரே நீர் தருகிற அந்த புதிய நன்மை அவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யார் ஆண்டவரே அவருடைய தேவைகளுக்காக செபிக்கிறார்களோ அது எந்த தேவைகளாக இருந்தாலும் நீ நன்மையுண்டாக அவளுக்கு நினைத்து அந்த காரியத்தை எல்லாம் கொடுத்து நீர் வாய்க்க பண்ணி அவளை ஆசீர்வதித்து அவளை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனிதர்களைப் போல அல்ல, நீர் எல்லாவற்றிலும் மேலானவர் ஆண்டவரே. நீர் நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை நம்புகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள். அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளின் நன்மையிலும் இந்த நாளிலே இப்பொழுதே ஆண்டவர்களுக்கு தந்து அவளை நீர் வழிநடத்துகிறதான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீடிய நாட்களே நன்மைகளே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக மூன்றாவது நபராக ஆண்டவரை இணைந்து இந்த வாழ்க்கையை அவர்கள் நடத்த அவளோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான குடும்பமாக வாழ கிருபை தாரும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.